உலகம் அவரை அறிந்து கொள்ளாமல் இருந்தது. அவருக்கு சொந்தமான உலகத்துக்கு அவர் வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமான மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் அவரை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் நம்பினர். தன்னை நம்பியவர்களுக்கு தேவனின் பிள்ளைகளாவதற்கு உரிமையை கொடுத்தார். இந்த பிள்ளைகள் ஏனைய சிறிய குழந்தைகள் பிறப்பதைப் போல பிறக்கவில்லை. இவர்கள் ஒரு தாய் தந்தையின் விருப்பத்தின்படியோ திட்டத்தின்படியோ பிறக்கவில்லை. இந்த குழந்தைகள் தேவனாலேயே பிறந்தனர். வார்த்தை ஒரு மனிதனாகி நம்மிடையே வாழ்ந்தார். அவரது மகிமையை நாம் பார்த்தோம். அந்த மகிமை தந்தையின் ஒரே குமாரனுக்கு உரியது. அவ்வார்த்தை கிருபையும் உண்மையும் நிறைந்ததாயிற்று. அவரை பற்றி யோவான் மக்களிடம், நான் சொல்லிக் கொண்டிருந்தவர் இவர்தான், எனக்கு பின்னால் வருகிறவர் என்னிலும் மேலானவர், இவர் எனக்கு முன்னரே இருப்பவர் என்று சாட்சி சொன்னான். அவர் கிருபையும் உண்மையும் நிறைந்தவராயிருந்தார். அவரிடமிருந்து நாம் அனைவரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். மோசே மூலம் சட்டங்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கிருபையும் உண்மையும் வந்தன. எந்த மனிதனும் ஒருபோதும் தேவனை பார்த்ததில்லை. ஆனால் இயேசுவாகிய ஒரே குமாரனே தேவன். அவர் பிதாவுக்கு மிகவும் நெருக்கமானவர். அத்துடன் குமாரனே தேவனின் தன்மையை நமக்கு வெளிக்காட்டினார். எருசலேமிலுள்ள யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடம் அனுப்பி வைத்தார்கள். நீர் யார் என்று கேட்பதற்காக அவர்களை யூதர்கள் அனுப்பினர். யோவான் அவர்களிடம் தாராளமாக பேசினான். அவன் பதில் சொல்ல மறுக்கவில்லை. நான் கிறிஸ்து அல்ல என்று யோவான் தெளிவாக கூறினான். இதுதான் அவன் மக்களிடம் சொன்னது.